இப்போ ரீசெண்டாக நடந்துகிட்ருக்க விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 31 வயசுள்ள ஒரு பிஜி படிக்கிற எம்பிபிஎஸ் முடித்து பிஜி படிச்சுட்ருக்க ஒரு டாக்டர் அவங்கள ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. அவனுங்க இப்போ ஒரு ஆளை பிடிச்சிருக்காங்க பட் இன்னும் நிறையா பேர் இருக்கிறதா போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் போய்கிட்டு இருக்கு. இப்போ என்ன நடந்துச்சுன்றதை ஒரு சின்னமாக சொல்லிடுறேன். ஸோ அன்னைக்கின்ட்டு அவங்க கிட்டத்தட்ட 36 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டியூட்டி முடிச்சுட்டு சரி போய்ட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக ஜூனியர்ஸ் எல்லாரோட நைட் சாப்பிட்டுட்டு கிட்டத்தட்ட நைட்டு 2 மணி அளவில் போய் தூங்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப அவங்களுக்கு சரியான அந்த ஹாஸ்பிட்டலில் டியூட்டி முடிச்சுட்டு போய் ஒரு டாக்டர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கோ பண்ணுறதுக்கு சரியான ஃபெசிலிட்டி இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சரி போயிட்டு செமினார் ஹால் ஃப்ரீயாக இருந்தது, சரி அங்கே போய் படுக்கலாம் தூங்கலாம் அப்படின்றதுக்காக 2 மணிக்கிட்ட போயிருக்காங்க. சரி போய் தூங்கியிருக்காங்க. என்ன நடந்துச்சுன்றது தெரில. காலையில் ஜூனியர்ஸ் கதவை திறந்து பார்க்குறப்போ அவங்க இறந்து கிடந்திருக்காங்க. பிரேத பரிசோதனை அவங்க பார்த்தாவே நார்மலாக தெரிகிற அளவுக்கு அவங்க கிடந்திருக்காங்க. அவங்க பாடி இருந்திருக்கு. ரேப் பண்ணப்பட்டு தான் கொலை பண்ணியிருக்காங்கன்றது பார்த்தாவே தெரியும். ஸோ அந்தளவுக்கு கொடூரமாக கொலை பண்ணியிருக்கானுங்க, ரேப் பண்ணிவிட்டு. ஸோ அட்டாப்சியில் என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு ஸ்பெக்ஸ் போடுற பழக்கம் இருந்திருக்கு, கண்ணாடி போடுற பழக்கம் இருந்திருக்கு போல். ஸோ ரேப் பண்ணுற டைமில் அவங்க கிளாஸ் கண்ணில் குத்தி ப்ளீடாக இருந்திருக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் மூச்சு அவனுங்க இது பண்ணி தொண்டையை நெரிச்சு கிராக் விழுந்திருக்கு. ஸோ கிராக் ஆகிருக்கு போன். ஸோ அந்தளவுக்கு ரேப் பண்ணி கொடூரமாக கொலை பண்ணியிருக்கானுங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் போலீஸ்க்கு போகுது. ஸோ அதில் நிறைய இன்வெஸ்டிகேஷன் போகுது. அது இல்லை சரியில்லை, அது ரொம்ப லேட் ஆகுது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நிறைய போராட்டம் நடக்குது. சிபிஐக்கு கைமாறுனதில் தெரிய வந்தது என்ன அப்படின்னா, இப்போது அந்த டைமில் நிறைய பேர்கிட்ட இப்போ சம்மன் அனுப்பியிருக்காங்க. ஸோ ஒருத்தனை இப்போ பிடிச்சிருக்காங்க. அவன் பேர் அஜய் அப்படின்ற மாதிரி, அஜய் ராவ் சம்திங் சொல்கிறான், சஞ்சய் ராவ் சாரி. அந்த நாயை என்ன பண்ணியிருக்கிறான், அன்றைக்கி ஒரு 33 வயசு அந்த நாயை ஒரு புரோக்கர் மாதிரி போல். அதாவது ஒரு பேஷண்ட் வர்றாங்க இப்போ அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லாத்தையும் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தோம்னா அவங்க ஒரு கமிஷன் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஆள் அவன் அன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான், அன்றைக்கி நாள் நைட்டு இந்த மாதிரி யாரோ பேஷண்ட்டை கொண்டாந்து எல்லாம் செட்டில் பண்ணி முடிச்சுட்டு ஒரு கமிஷன் வாங்கிட்டு அந்த பேஷண்ட் கூட அந்த ரிலேட்டிவ்ஸ் அவங்க கூடயே இருந்து சரக்குலாம் அடிச்சுட்டு அங்கேயே சுற்றி இருந்திருக்கான். நேராக செமினார் ஹாலுக்கு போய் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ இது எப்படி தெரிய வந்தது அப்படின்னா, அடுத்த நாள் அவன் நிறைய தடயத்தை அழிக்கிறதுக்கு நிறையா பண்ணியிருக்கான். ஆனால் அதுலேயும் மீறி ஒரு ப்ளூடூத் இயர்ஃபோன் அவனோடது கிடச்சி அது மூலியமாக அவன் மாட்டி இப்போ அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷனில் கிட்டத்தட்ட அந்த ஹாஸ்பிட்டல் ரெனோவேஷன் ஒர்க்கும் போய்கிட்டு இருக்கு போல். ஸோ அதில் இன்னும் நிறைய பேர் இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. ஏன்னா அட்டாப்சி ரிப்போர்ட்டில் அவங்கள பரிசோதித்த டாக்டர் ஒரு நியூஸுக்கு இன்டர்வியூ கொடுத்ததில் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஆள் பண்ண மாதிரி இல்லை. ஸோ இதில் நிறையா பேர் இன்வால்வ் ஆகிருக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு இன்டர்வியூ மூலமா தெரிஞ்சிருக்கு. ஸோ இன்வெஸ்டிகேஷன் இன்னும் போய்கிட்டு இருக்கு. இவ்வளோ கொடூரமாக ஒரு பொண்ணை, அதுவும் ஆன் டியூட்டியில் இருக்கிற ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர். ஸோ மக்களுக்கு இப்போ நார்மலாக இருக்கிறத விட மக்களுக்கு கூட அதிகமாக இன்ட்ராக்ட் ஆகுது டாக்டர். ஸோ அவங்க இத்தனை மணி நேரம் டியூட்டி பார்க்குறாங்க செய்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒழுங்கான ஃபெசிலிட்டிஸ் அவங்கள்ட்ட அந்த ஹாஸ்பிட்டல் ஆர்கனைசேஷன் அவங்க நிர்வாகம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதை தவிர்த்துருந்துக்கலாம். ஸோ ஒழுங்கான ஃபெசிலிட்டிஸ் இல்லை. கிட்டத்தட்ட 36 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. 36 மணி நேரம் ஒர்க் பண்ண டாக்டருக்கு போய் தங்குறதுக்கு தூங்குறதுக்கு ஒரு வசதி இல்லை. ஸோ அவங்களுக்குன்னு அன்னைக்குன்னு பார்த்து செமினார் ஹாலுக்கு போய் இந்த நாய் இந்த மாதிரி குடிச்சிட்டு போதையில் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு போயிருக்கிறான். அவ்வளோ கொடூரமாக கொலை பண்ணியிருக்கான். ஸோ இதுதான் இப்பொழுதைக்கு நடந்த ஒரு விஷயம். ஸோ இது எல்லாருக்குமே பேசணும். இப்போ போராட்டம் நிறைய இடத்துல நடந்துகிட்ருக்கு. ஸோ எல்லாருமே ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருக்குமே மோஸ்ட்லி இது எல்லாருக்குமே போய் சேரணும். இப்போது யாருக்கோ ஒரு ஆளுக்கு ஒரு இடத்துல நடக்குதுன்றது நம்ம அப்படி பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். ஸோ இப்போது இந்த விஷயம் இதான் இப்பொழுதைக்கு எல்லோரும் நிறையா இடத்துல ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறையா கண்டிப்பாக ஒரு டாக்டருக்கு இப்படி ஒரு நிலைமை. ஸோ அவங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டி பண்ணணும், ஒரு செக்யூரிட்டி, ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும். ஏன்னா 24 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க காலையிலேயும் நைட்டுக்கும் அவங்க டியூட்டி இருக்கும், நைட்டு மிட் நைட்டும் வருவாங்க. அவங்க போகிறாங்க வராங்க அப்படின்னா நைட் நேரமானாலும் அவங்களுக்கு சேஃபான ஒரு என்விரான்மெண்ட் இருக்கணும். இப்போ இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. இவங்களை இவ்வளோ கொடூரமாக அவனை கண்டிப்பாக
யார் இதில் ஒருத்தன் இன்வால்வ் ஆகலை அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியும். ஸோ எத்தனை பேராக இருந்தாலும் கண்டிப்பாக எல்லாரையும் பிடிக்கணும். அவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்குமா அப்படின்றதுக்காக தான் இங்கே இவ்வளோ பேர் போராடிக்கிட்டு இருக்குது. ஓகே, சரி. இப்போது இந்த விஷயம் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் ரீசனே வந்துட்டு இப்போ ஒருத்தனை பிடிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் பல பேர் இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னு தெரியுது. ஸோ அவங்களாம் என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்க? அதாவது அவங்க கொடுக்குற தண்டனை வந்து அடுத்து இனிமேல் யாரும் பண்ணக்கூடாது அப்படின்றத வலியுறுத்துகிற லெவலுக்கு இருக்கணும், பயப்பட வைக்கணும். ஸோ பயப்பட்டால் அடுத்த வாட்டி பண்ண மாட்டான்னு ஒருத்தன். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தண்டனை கொடுக்கணும். ஸோ அதில் கடுமையாக நீங்கள் தண்டனை கொடுக்கணும். அவங்க எல்லோரும் எவ்வளவுமே எந்த நாய்களும் அதை பண்ணானுங்களோ அவனுங்களை பிடிச்சதுக்கான கடுமையாக தண்டனை கொடுக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ பேர் போராடிட்டு இருக்காங்க. இப்போ நீ சொல்லு, இப்போ ஒருத்தன் இப்படி பண்ணியிருக்கிறான், அவன் உன் கையில் நீ உனக்குன்னு ஒரு தாட்டுக்குள்ள பண்ணலாம், இதை பண்ணணும், அது இப்படி பண்ணாதான் அடுத்தவன் பண்ண மாட்டான், அடுத்தவன் பண்ண மாட்டான்றது அது ஒரு தனி மனிதனா எனக்கு தோணுது. என்ன விஷயம்? என்ன சொல்லணும்? ரோட விட்டு நறுக்கணும் அப்படின்னு தோணுது, ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தோணுது. அது என்னதான் இருந்தாலும் அது இப்போ நம்ம வீட்டு பொண்ணுக்குன்றது இல்லாமல் ஜென்ரலாக அது எல்லாருக்கும் ஒரு பொண்ணு தானே. அது எல்லாருமே நம்ம சொந்தக்காரங்க தான், எல்லாரும் நம்ம சொந்தம் தான் எல்லாம். அப்போ நம்ம அந்த தண்டனைலாம் கொடுக்குறீங்கல்ல, அந்த தண்டனையில் வர்ற அந்த அதிகபட்ச தண்டனை என்ன கொடுத்துருவீங்க? அவனுக்கு என்ன வழி தந்துடும் அந்த தண்டனையில்? அந்த விக்டிம்க்கு அந்த பொண்ணுக்கு நடந்த கொடுமை அவனுக்கு கிடைச்சிருமா? அந்த வழி கிடைச்சிருமா? அந்த வழியை காட்டணும், அந்த வழியை காட்டணும். அப்படி ஒரு தண்டனை இருக்கணும். அப்போ தான் திருந்துவாங்க. ஒழுக்கம் அப்படின்றது அது தனி. அது ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். அது சின்ன வயசுலேருந்தே பேரண்ட்ஸு ஸ்கூல்லேருந்து எல்லாமே அது கற்றுக் கொடுத்து வரணும். அதையும் தண்ணி பயம் பண்ணுறாங்களே, அப்படின்னு பண்ணுறாங்கல்ல. தன்னை ஏதோ ஒரு போதையில் இருந்துன்றாங்க. போதை போட்டோன்னு தன்னை மறந்துட்டு யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பொண்ணுன்னா அதுதான், அப்படி தான் தோணுது. அப்போ அது தோன்றதை தாண்டி பயம் இருக்கணும். அப்போனா இந்த மாதிரி வழியை கொடுக்குற அளவுக்கு ஒரு தண்டனை இருக்கணும், கடுமையான சட்டம் இருக்கணும். கடுமையாக நீ சொல்லிக் கொடுக்குறோம், அதை சொல்லிக் கொடுத்து வளர்க்குறோம், இருக்கட்டும், அது கண்டிப்பாக சொல்லிக் கொடுத்து தான் வளர்க்கணும். அது ஒரு பக்கம் இருந்தாலுமே சட்டம் இவ்வளவு தூரம் கடுமையாக இருக்குது. சவுதி அரேபியாலாம் வெட்டுறாங்க. அதெல்லாம் இது இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் கடுமையான சட்டம் கொடுத்தீங்க அப்படின்னா அவனுக்கு ஒருத்தவனுக்கு ஆல்ரெடி ரேப் பண்ணவனுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா அடுத்தவன் யோசிப்பான். நம்ம தமிழ் சினிமாலே எவ்வளோ காட்டுறீங்க, சினிமாவில் தான் இருக்குது. ரியல் லைஃப்ல தான் உன் அச்சாதான் என்ன அப்படின்னு ஏன் அவங்களாம் என்ன பாவம் பண்ணாங்க? அந்த டாக்டர் என்ன பாவம் பண்ணாங்க? இதே மாதிரி எத்தனை பொண்ணு 36 மணி நேரம் யாருக்கு ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த பொண்ணுக்கு எவ்வளோ இது இருந்திருக்கும், ட்ரீம்ஸ் இருந்திருக்கும், வீட்டில் அவங்க அம்மா போட சந்தோஷமா இருக்கணும்னு இருந்திருக்கும்ல. அதுக்கெல்லாம் என்ன கேள்வி சொல்ல போறீங்க? இந்த நாய் பண்ணதுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு? அந்த பொண்ணு என்னையா பாவம் பண்ணுச்சு? அந்த உயிரை காப்பாற்றிருக்கலாம்ல. நீங்கள் இந்த சட்டமும் இருந்திருந்தா இது காப்பாற்றிருக்கலாம். கண்டிப்பாக எத்தனையோ அப்பா அம்மா பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு வெளியூர்லேயோ இப்போ எனக்குமே தங்கச்சிக்கு வெளியூரில் எல்லாருமே படிக்க வச்சு எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ அந்த பொண்ணு சேஃபாக இருக்குமா இல்லையா? இந்த மாதிரி ஒரு விஷயம் இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? பக்குன்னு இருக்கும். என்ன எப்படி இருக்கும், நம்ம பிள்ளை எப்படி இருக்கும், என்ன அந்த பயத்தை கொடுக்குற அளவுக்கு சொசைட்டி மாற்றி வச்சுருக்கோம். நம்ம அதுக்கு ஏற்றாப்புல இன்னும் மாறலை. எனக்கு சட்டமும் அதுவும் பெருசாக ஒன்றும் அந்த மாதிரியும் தெரில. இன்னும் இருக்கிற நாயங்கள்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படி பிள்ளைங்களை பொண்ணுங்களை வளர்க்குறவங்களுக்கு இன்னும் இந்த பயம் போலையே. இன்னும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்லாம் ஆச்சுன்னா இன்னும் பயப்படுவாங்க. ஒரு பிள்ளைய வெளியே அனுப்புறதுக்கே பயப்படுவாங்க. அப்படியே ஆக்கி வச்சுருக்கோமே. இதுக்கு பதில் இதுக்கு என்ன பண்ண போகிறோம்? நீங்களும் நானும் பேசலாம், 4 பேர் இன்னும் பேசணும், தப்பு இல்லை, பேசினா தான் இன்னும் 4 பேருக்கு அது தெரியும். அது ஓகே. இதுக்கான சொல்யூஷன் நிறைய பேர் பண்ணுறாங்க. எதுக்கு? அவங்களுக்கு பிடிக்கிறீங்க, பிடிச்சி என்ன பண்ணுவீங்க? கடுமையான தண்டனை. சரி, இப்போ நீ உனக்குன்னு ஏதாவது ஒரு இது இருக்கும்ல, இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கணும். நீ வெட்டுறோம், அது ஓகே, அது வேண்டாம், அது ஓகேன்னு வச்சுருக்கு. வேறு இன்னும் கடுமையான தண்டனை, அட்லீஸ்ட் தூக்கு தண்டனை. அது ப்ரொசீஜராக தானே இருக்குது, ப்ரொசீஜர் தானே அது கொடுக்கலாமே. நீங்கள் ஒரு தண்டனை இந்த பண்ணீங்கன்னா, ரேப் பண்ணீங்க, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நீ சட்டம் புரியாமே போங்க, எல்லாமே ஃபுல்லாக நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், இப்போ தான் அதை பண்ணியிருக்கேன்னா அதை கொடுங்களே, தூக்கு தண்டனை கொடுக்கலாமே. இன்னும் கடுமையான சட்டம் இருந்தால் மட்டுமே அதை பார்த்து பயந்து அடுத்தவன் அதை பண்ண மாட்டான். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கிறதுக்கு இடையில இன்னொரு ஒரு இன்சிடென்ட் இப்போ நடந்திருக்கு. ஜூலை 30 உத்தரகாண்டில் ஒரு நர்ஸு, அவங்க 33 வயசு நர்ஸ், அவங்க வேலை முடிச்சுட்டு வர்றப்போ ஆள் காணும், வீட்டுக்கு வரல, கேஸ் கொடுத்துருக்காங்க, இன்னும் வரல அப்படின்றது ஜூலை 30 பண்ணது அவங்க பாடி தான் கிடச்சிருக்கு. இப்போ
என்னடான்னு பார்த்தா அவங்க ரேப் பண்ணி கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. கொலை பண்ணவன் என்ன பண்ணாங்க என்ன தெரியல, கல்லில் அடித்து தலையிலலாம். ஸோ இந்த மாதிரி கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க. என்ன எல்லாருக்குமே அவங்க குழந்தைங்க, அவங்க பொண்ணு வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரையும் அவங்க பக்குன்னு இருக்கணுமா? ஸோ இந்த மாதிரி தான் சொசைட்டி இருக்கணுமா? ஸோ அடுத்த வாட்டி நம்ம அதை ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டோம், அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த வாட்டி இன்னும் ஒரு தைரியமாக இருப்பாங்கல்ல. இல்லை அவங்க பொண்ணு போயிட்டா திரும்ப வந்துடுவாங்க, பத்திரமா வந்துடும், ஏன்னா கடுமையான சட்டம் இருக்குது தோணும்ல. இது இப்போ அவங்களுக்கு இந்த ஒரு இன்சிடெண்ட் பயத்தை தான் கிளப்பும். இன்னும் நிறையா பொண்ணுங்க வெளியில் படிக்கிறவங்களோட பேரண்ட்ஸுக்கு அவ்வளோ பயத்தை தான் இந்த மாதிரி விஷயம்லாம் க்ரியேட் பண்ணும். இதுக்கான கவர்மெண்ட் என்ன பண்ண போகுது அப்படின்றது, அதுக்காக தான் நிறைய போராட்டம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, இது இன்னும் 4 பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், இன்னும் கடுமையான சட்டம் வரும்ன்றது வலியுறுத்துங்க. ஸோ முடிஞ்ச அளவு 4 பேர்கிட்ட சொல்லுங்கள், பசங்களையுமே நல்லா சொல்லி வளங்க, பொண்ணுங்கள்ட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும். நீ ஒரு விஷயம் நடக்குதுன்னா பார்த்துட்டுலாம் சும்மா இருக்காத, நீ அதுக்கு ரியாக்ட் பண்ணு. உனக்கு யாருனே தெரியலனாலும் சும்மா விட்டுட்டுலாம் வராத. பையனை வளர்க்குற யாராக இருந்தாலும் சொல்கிறோம், நாங்களுமே ஒரு பசங்க தான். ஸோ ப்ரொடெக்டும் பண்ண தெரிஞ்சுக்கணும், நல்ல விதமாக வளர்க்கவும் தெரிஞ்சுக்கணும், பேரண்ட்ஸும் அதை சொல்லி வளரணும். கவர்மெண்ட்டும் கடுமையான சட்டத்தை கொண்டாடணும். இப்போ இந்த நாயங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தண்டனை கொடுக்கணும். நன்றி.